ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம் 13/4/2022. இன்னைக்கு பாபா சேவை நம்ம எப்படி பண்ணணும், அதுக்கான யுக்திகள் நிறைய சொல்கிறார். சேவை நம்ம செய்ய போகிறோன்னா சில நேரம் சாதனங்கள் சூழ்நிலை எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கும், சில நேரம் அப்படி இல்லை. ஆனால் அதை எப்படி சாதகமாக்கிக்கணும், பாபா பிரத்யக்ஷம் செய்யணும் அப்படின்றது நம்முடைய நோக்கம். நம்ம பாபா வந்திருக்காங்கன்ற செய்தி எல்லோரும் கொடுக்கணும் இல்லையா? அந்த எண்ணம் நமக்குள்ளே உறுதியாக இருக்குன்னா சேவா செய்யக்கூடிய இடத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம், சாக்கு போக்கெல்லாம் சொல்ல மாட்டோம். இது காரணமாக இருந்தது அதனால் செய்ய முடியல, இப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் நம்ம பாபாவுக்கு பதில் தர மாட்டோம். அதுபோல் என்ன சேவா நம்ம செய்கிறோமோ அந்த சமாச்சாரம் என்ன பண்ணணும், பாபாவுக்கு தெரியப்படுத்தணும். எல்லாமே பாபா தெரிஞ்சுக்குவார் அப்படி இல்லை. நமக்கு அங்கே என்ன மாதிரி சூழல் இருந்தது, நம்ம எப்படி சேவா பண்ணோம், அங்கே நம்மளோட ஸ்திதி எப்படி இருந்தது, எல்லாரும் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க, எவ்வளோ குழந்தைகளுக்கு அது போய் சேர்ந்தது, எவ்வளோ பேர் வாரிசு ஆகுறாங்க, அந்த சமாச்சாரம் என்ன பண்ணோம், பாபா கட்டாயமாக நம்ம கொடுக்கணும். அச்சா, இன்னைக்கு பாபா முரளி சொல்கிறாங்க, மீட்டி பச்சி கிராஸ்தவார் மீராத்தை கமால் கர் திகானி ஹே. இனிமையான குழந்தைகளே, இல்லற காரியத்தில் இருந்து கொண்டே அதிசயம் செய்து காட்டுங்கள். சிரேஷ்டாச்சாரி தேவதா பன்னியார் பனானைக்கு சேவா கர்னி. சிரேஷ்டமான தேவதா ஆக வேண்டும், மற்றவர்களை ஆக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். ராஜாய்க்கு வரிசைக்கு அதிகாரக்கின் வச்சுக்கோ பிராப்த் होता है. பாபா கேள்வி கேட்குறாங்க. ராஜ்யத்துக்கான ஆஸ்தி, ராஜாய்க்கு வரிசை கா அதிகார், ராஜ்ய ஆஸ்தியினுடைய அந்த அதிகாரம் எந்த குழந்தைகளுக்கு பிராப்தமாக ஏற்படுகிறது? जो बाप के सभी संबंध में आते हैं, अपनी चलन और आमदनी का पूरा पूरा समाचार बाप को देते हैं, ऐसे मातली बच्चे ही राजा के वर्षे का अधिकार प्राप्त करते हैं. அப்போ அந்த ராஜ்ய ஆஸ்தியினோட அதிகாரம் என்பது எந்த குழந்தைகள் பாபாக்கு அருகாமையில் சம்பந்தத்தில் வர்றாங்க, தன்னோட நடத்தை மற்றும் வருமானத்தை பற்றிய முழுமையான சமாச்சாரம் பாபா கொடுக்குறாங்க, அப்படிப்பட்ட நேரடி குழந்தைகள் தான் ராஜ்ய ஆஸ்திக்கான அதிகாரத்தை பிராப்தம் அடைகிறாங்க. ஜோ பாப்கே ஆகிய ஆத்தேனே, யார் பாபாவுக்கு முன்பாக வருவதே இல்லை, அப்பனா சமாச்சார் சுனாத்தே நே, தன்னோட சமாச்சாரம் சொல்வதே இல்லை, உனே ராஜ்யக்க வருஷம் மில்லை சக்தா, அவங்களுக்கு ராஜ்யத்துக்கான ஆஸ்தி கிடைக்க முடியாது. வகை சௌத்தலி பச்சே, அவங்க யார், மாற்றான் தாய் குழந்தை என்று சொல்கிறார் பாபா. बाबा कहते बच्चे अपना पूरा समाचार दो तो बाबा समझे ये क्या सर्विस कर रहे हैं. பாபா சொல்கிறாங்க, தன்னோட முழுமையான சமாச்சாரம் கொடுங்க. குழந்தைங்களே, உங்களோட சமாச்சாரம் என்ன, பாபாவுக்கு சொல்லுங்க. அப்போ பாபா தெரிஞ்சுக்குவாங்க இந்த குழந்தைகள் என்ன சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். பாபா बच्चों को हर हालत में ऊंच पद पाने का पुरुषार्थ कराते. எதுக்காக பாபா அதை சொல்ல சொல்கிறாங்க? பாபா குழந்தைகளுக்கு ஒவ்வொரு சூழலிலும் என்ன சேவா வேணால் நம்ம செய்யலாம், ஆனால் அந்த சூழலில் நம்ம எப்படி சேவா செய்து உயர்ந்த பதவியை அடையலாம், அதற்கான புருஷார்த்தத்தை செய்ய வைப்பார். அதுக்குதான் பாபா முழு சமாச்சாரம் சொல்ல சொல்கிறாங்க. கீத் கौन आया मेरे मन के द्वारे, யார் வந்தது என்னுடைய மனக்கதவின் வாசலில். ஓம் சாந்தி. बच्चे जानते परमपिता परमात्मा शिव से हमारा क्या संबंध है. குழந்தைகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, பரம்பிதா பரமாத்மா சிவனோடு நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது. பரம்பிதா தோ காத்தே ஹி ஹே, பரம்பிதா என்று நம்ம சொல்கிறோம். பதீத் பாவன் அக்ஷர் பி டால் தோ, பதீத பாவனன் என்ற வார்த்தையை கூட என்ன பண்ணலாம், நம்ம போடலாம். दिल में है कि पतित पावन परमपिता परमात्मा शिव से हमारा संबंध बाप का है. உள்ளத்தில் நமக்கு இருக்கு பதித பாவனன் பரம்பிதா பரமாத்மா சிவனோடு நம்மளோட சம்பந்தம் என்ன, அவர் நம்மளோட அப்பா. பாப் कहते हैं मैं बच्चों के सामने प्रत्यक्ष होता. பாபா என்ன சொல்கிறாங்க, குழந்தைகளாக இவங்க முன்பு நான் பிரத்யக்ஷம் ஆகிறேன். பாபா बच्चों से रूरिहान करते. பாபா குழந்தைகளோட ஆன்மீக உரையாடல் செய்கிறாங்க. मिलते जुलते சந்திப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். जब आप समझाए जाते हैं फिर औरों को समझाने. என்னெல்லாம் பாபா நம்ம புரிய வைக்கிறாங்க, என்ன விஷயம் பாபா புரிய வைக்கிறாங்க, அதை நாம் பிறருக்கு புரிய வைக்க வேண்டும். அபி தும் ஜெகதம்பா और ஜெகத் பிதா को जानते हो. இப்போ நீங்கள் ஜெகதம்பா ஜெகத் பிதாவை தெரிஞ்சிட்டீங்க. शिव को जगत पिता नहीं कहेंगे. சிவனை ஜெகத் பிதா என்று சொல்ல முடியாது, ஜெகத் பிதா ஏன் சொல்ல முடியாது? क्योंकि जगत में प्रजा है
பாபா யார்? பரம்பிதா. வித்தியாசம் தெரியுதா? அதனால ஜெகத்பிதான்னு சொல்லக்கூடாதுன்ற. ஜெகத்பிதான்னு சொல்கிறதில்ல. ஏன்னா ஜெகத்தில் பிரஜைகள் இருக்காங்க. இஸ்லி கா ஜாத்தா ஹை பிரஜாபிதா. அதனால தான் பிரஜாபிதா பிரம்மா என்று சொல்கிறோம். அப்புறம் ஜெகதம்பா சொல்கிறோம். அப்போ இவங்களுக்கு தான் அந்த ஜெகத்பிதா பிரம்மாக்கும் ஜெகதம்பாக்கும் வருது. அப்போ ஜெகதம்பா என்று யாரை சொல்கிறோம்? மம்மாவை. அம்பா சாரே ஜெகத்கி. அப்போ தாயாக இருக்கிறாங்க முழு ஜெகத்துக்கும் உலகத்துக்கும். விசேஷித ஹுவா ஒரு சேதாக. இதிலிருந்து என்ன தெளிவாகுது? அவர் படைப்பாளர். எபி சமச்சையன் இதுவும் புரிந்து கொள்ள வேண்டும். மனுஷத்தோ சப் பரமாத்மாக்கு யாத் கத்தே பரந்து ஜாந்தினி. மனிதர்கள் பரம்பிதாவை நினைவு செய்கிறாங்க, ஆனால் அவர் யாருன்னு தெரியல. तुम परमपिता परमात्मा को जगदम्बा को प्रजापिता ब्रह्मा को जानते हो. இப்போ நீங்கள் பரம்பிதா பரமாத்மா தெரிஞ்சிட்டீங்க, ஜெகதம்பா யார், பிரஜாபிதா பிரம்மா யார் தெரிஞ்சிட்டீங்க. உனக்கே ஐ சந்தான் பலி. இப்போ நீங்கள் அவருடைய வாரிசாக குழந்தையாக ஆயிட்டீங்க. லோகேக் மாம் பாப்கு ஆம் தோ சப்கோ ஹே. எல்லோருக்குமே லௌகீக தாய் தந்தை இருக்காங்க. உனக்கு ஜெகதம்பா ஜெகத் பிதா நை கை. லௌகீக தாய் தந்தை ஜெகதம்பா ஜெகத் பிதா சொல்ல முடியுமா? முடியாது. ஜெகதம்பா ஜெகத் பிதா ஹோக்கர் கை. ஜெகதம்பா ஜெகத் பிதா வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க இஸ் சமயம். ஃபிர் தும் ஆக்கர் உன்கே பனே. நீங்கள் மீண்டும் அவருடையவளாக ஆயிட்டீங்க. யாருடையவராக இருக்கிறீங்க? ஜெகத் பிதா ஜெகதம்பாவுடைய குழந்தையாக இருக்கிறீங்க. फिर से हिस्ट्री ஜியாகிரஃபி ரிப்பீட் हो रही है. மீண்டும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபியானது ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. अब हम बाप से वर्षा ले रहे हैं. இப்போ தந்தையிடமிருந்து ஆஸ்தி எடுத்துகிட்ருக்குறோம். बाप ही स्वर्ग स्थापन करने वाला. பாபா ये சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். जिसमें लक्ष्मी नारायण का राज्य था. அதில் லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. तुमको भी बादशाही मिली थी. உங்களுக்கும் ராஜ்யம் கிடைத்தது. फिर से तुम ले रहे. இப்போ நீங்கள் மீண்டும் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். तो तुमको पूछना चाहिए परमपिता परमात्मा को जानते हो. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லார்ட்டையும் கேட்கணும். परमपिता परमात्माவை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்களா? ये बात ऐसी जो समझते बोल जाते. இது அப்படிப்பட்ட விஷயம். பாபா சொல்கிறாங்க பாருங்கள், இது அப்படிப்பட்ட விஷயம். தெரிஞ்சிருந்தும் கூட மறந்துடுறாங்க. பரம்பிதா பரமாத்மா யாருன்றத மறந்துடுறாங்க. புரிஞ்சிருந்தும் மறந்துடுறாங்க. अपने आप को बोल माता पिता को बोल वर्षा गवा देते. தன்னை தான் யார் மறந்துடுறாங்க? தாய் தந்தை யார் மறந்து ஆஸ்தி இழந்துடுறாங்க. ये है ही युद्धस्थल. இது என்ன? युद्धस्थलम. तुम इस समय माया पर जीत पाने के लिए युद्ध के मैदान पर खड़े हो. இப்போ இந்த நேரம் நீங்கள் மாய மேலே வெற்றி அடையிறதா என்ன பண்ணோம்? யுத்த மைதானத்தில் இருக்கிறீங்க. மாய மேலே வெற்றி அடையணும். जब तक अंत ना आए तो लड़ाई चलती रही. எது வரைக்கும் அந்திமம் வரலையோ அது வரைக்கும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்குங்கிறார் பாபா. உஸ் லடாய் வரை பி ஜான்தே. அந்த சண்டையிடக்கூடிய சோல்ஜர்ஸ் வீரர்கள் கூட தெரிஞ்சிருக்கிறாங்க. அகர் ஹம் சாஹே தோ செகண்ட் மே சப்கோ உடா தே. மேம் நினச்சா என்ன பண்ணலாம்? செகண்டில் எல்லாத்தையும் பறக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தொயோக்கு தோக்கோ ஹத்தியார் தேத்தே ரஹத்தே. ஒருத்தர் மற்றவங்களுக்கு ஆயுதங்கள் எல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. கர்ஜா தேத்தே கடன் கொடுத்துட்ருக்குறாங்க. அகர் கோய் மார் தே தோ கர்ஜா கத்தம் ஹோ ஜாயேகா. யாரா அடிச்சிட்டாங்களா என்ன பண்ணுவாங்க? அவ்வளோதான், கடன் முடிஞ்சிடும். बाबा भी अखबार पढ़ते ही बच्चों को भी अखबार पढ़कर उससे सर्विस करनी चाहिए. பாபா கூட செய்தி படிக்கிறாங்க. ஏன்னா உலக சூழல் எப்படி தெரிஞ்சு என்ன பண்ணணும்? சேவா பண்ணணும். குழந்தைகளை கூட பாபா என்ன சொல்கிறாங்க? செய்தி படிச்சுட்டு அது மூலமாக என்ன பண்ணுங்க? சேவா பண்ணுங்க. பாபா से पूछना चाहिए बाबा आप तो मालिक हो फिर रेडियो क्यों सुनते हो. நீங்கள் என்ன பண்ணணும்? பாபாட்ட கூட கேளுங்கன்றார். பாபா தான் மாலிக். விஸ்வத்தில் என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியும். அப்புறம் ஏன் பாபா ரெடியாக கேட்குறாங்க? பாபாட்ட சாக்கார பாபாட்ட என்ன இருக்கும்? ஒரு தெர்மாமீட்டர். அது பாபா தெர்மாமீட்டர் சொல்லுவார். உலகத்தோட தெர்மாமீட்டர். இப்போ நம்ம உடம்போட டெம்பரேச்சர் காட்டுது இல்லையா, அது தெர்மாமீட்டர் சொல்கிறோம். அந்த மாதிரி பாபா காலையில் என்ன செய்வாங்க? அமிர்த வேலை யோகா அதெல்லாம் முடித்த பிறகு பாபா முரளி கேட்குறதுக்கு முன்னாடி அப்போது காலையில் நியூஸ் இருக்கும் 5:30. அந்த தெர்மோமீட்டர் பாக்ஸ் அப்போது சின்ன ரேடியோ இருக்கும்ல, அந்த காலத்து ரேடியோ, அதை பாபா போட்டு கேட்பார். அந்த ஒரு 5 minutes நியூஸ் அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாபா முரளி சொல்கிறதுக்கு வருவாங்க. அதை பாபா என்ன சொல்லுவாங்கன்னா உலகத்தோட தெர்மோமீட்டர். அப்போ பாபாவும் என்ன செய்கிறாங்க? உலகத்தோட சூழ்நிலை என்ன? இப்போ தெர்மோமீட்டரில் இன்றைக்கி ரொம்ப ஹீட்டாக இருக்குது,
இல்லை இன்றைக்கி ரொம்ப கூலாக இருக்குது மெசேஜ் ஒன்றும் இது இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே யோகத்தை அதிகப்படுத்தணும்னு அர்த்தம். உடம்போட கண்டிஷன் பொறுத்து மருந்து மாத்திரை மாற்றிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி உலக சூழ்நிலை என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாற்போல் நம்மளோட சேவையை விருத்தி அடைய வைக்கணும். அது தகுந்தாற்போல் நம்மளோட யோக சக்தி அதிகப்படுத்தணும். அதுக்கு பாபா இந்த செய்தியை கேட்பாங்க. அது மாதிரி குழந்தைங்க நீங்களும் என்ன பண்ணணும், செய்தி தெரிஞ்சுக்கணும். बच्चे मालिक तो शिव बाबा है, तो हमको कैसे पता पड़े कि वायुमंडल क्या है? சரி, நல்லது, சிவபாபா மாலிக். ஆனால் வாயுமண்டலம் எப்படி இருக்குன்னு எப்படி தெரியும்? காத்தக் லடாய் ஆதிக்கு ஆசார் ஹே. எது வரைக்கும் இந்த யுத்தத்தினுடைய பிரபாவம்லாம் இருக்குது, அதோட பாதிப்புகள் இருக்குது. சமயக படித்த பாத் மார்த்தே பாரு, நிறைய பொய்யான செய்திகளும் வருது. அப்போது எதை நம்புறது? அதனால் இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்குன்றாங்க பாபா. சதாச்சார் கமிட்டி ஆதி பனாத்தே, அதில் என்ன பண்ணுறாங்க, இந்த சதாச்சார் கமிட்டின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்க கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்றத கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறது. அது கமிட்டி உருவாக்குறாங்க. உनको लिखना चाहिए ये दुनिया ही भ्रष्टाचारी है. பாபா சொல்கிறாங்க, அவங்களுக்கு கூட நீங்கள் இந்த செய்தியை என்ன பண்ணணும், எழுதி சொல்லணும். உலகமே இன்றைக்கி ரொம்ப பிரஷ்டாச்சார நிலையில் இருக்குது. எப்படி அப்போது சதா உயர்வானவர்களாக ஆகிறது? பிரஷ்டாச்சாரி விகாரிக்கோ காஜாத்தா. பிரஷ்டாச்சாரின்னு யாரை சொல்லப்படுது? விகாரிகளை. ஏ பாத்தித்தும் வச்சு ஜானத்தை, இதெல்லாம் குழந்தைகள் நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. பச்சோமே பி நம்பர் வாரே, குழந்தைகளை கூட வரிசைக்கிறம் இருக்கீங்க. தும் சப்சே பூச்சோ கே பரம்பிதா பரமாத்மா से आपका क्या संबंध है. நீங்கள் எல்லார்கிட்ட இதை கேட்கணும், பரம்பிதா பரமாத்மாவோட உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஜெய்சே கிறிஸ்டியன் ஜான்தே, கிறிஸ்டியன் தெரிஞ்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கிறிஸ்துனா யார் அவங்களுக்கு தெரியுது இல்லையா? கிறிஸ்துவ அவங்க என்னவா நினைக்கிறாங்க? எந்த நேரத்தில் அவருக்கு ஜென்மம் கிடைச்சிது? அச்சா உன்கே ஆகே கவுன்தே. சரி, நல்லது. கிறிஸ்துவுக்கு முன்பு யார் இருந்தாங்க? அப்போது இதெல்லாம் என்ன ஆகும், கேள்வி வரும்பொழுது அப்போ ஆதியில் என்ன இருந்ததுன்றது தெரிய வரும். லக்ஷ்மி நாராயணுக்கோ ராஜ்யக்கே கித்தனா சமயம் ஹுவா. இப்போ லக்ஷ்மி நாராயண் ராஜ்யம் செய்து எவ்வளோ காலமாகிவிட்டது? இஸ் சமயம் ஆதி சனாதன் தேவ தரம் வலை தரம் பிரஷ்ட கரம் பிரஷ்ட ஹோகை. இந்த நேரம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள், ஆதியில் இருந்தவங்க, சிரேஷ்ட தர்மத்தில் சிரேஷ்ட கர்மா செய்து கொண்டிருந்தவங்க, இப்போது தர்மமும் பிரஷ்டமாயிட்டு, கீழானதாயிட்டு, கர்மாவும் பிரஷ்டமாயிட்டு. அவர்களுடையது சாஸ்திரமே இல்லைக்கா லாக்கும் வருஷ கதிய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, லட்சக்கணக்கான வருஷம் என்று சொல்கிறாங்க. அப் தும் சுஹாக் ஹோகே ஃபிர் அவரும் கோ பி சுஜாக் கரணா ஹே. இப்போ நீங்கள் விழிப்படைஞ்சிட்டீங்க, மற்றவர்களையும் விழிப்படை வைக்கணும். லட்சக்கணக்கான வருஷம்னா எல்லாருக்கும் என்ன ஆகிட்டு, அலட்சியம் வேணும், தூங்கிடுவாங்க. இன்னும் இந்த கல்பமுடைய இவ்வளோ வருஷம் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? விழிப்புணர்வு வராது. तुम जानते शिव हमारा बाप है, प्रजापिता ब्रह्मा और जगदम्बा भी हमारा मम्मा बाबा. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, சிவ் பாபா நம்முடைய அப்பா, பிரஜாபிதா பிரம்மா, ஜெகதம்பா யார்? मम्मा बाबा. फिर पूछा जाता है लक्ष्मी नारायण को सत्युग का वर्षा कहाँ से मिला. பிறகு அடுத்து என்ன கேட்கணும்? லக்ஷ்மி நாராயணுக்கு சத்தியுகத்தோட ஆஸ்தி எங்கிருந்து கிடைத்தது? 5000 வருஷம் ஆயிட்டு இல்லையா கிடைத்தது, ஆனால் இப்போ இல்லை, இப்போ மீண்டும் கிடைத்து கொண்டிருக்கிறது. அப்போ ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி ரிப்பீட் ஆகுது. அப்போ சபைக்கு பாபா சந்தேஷ் கைசே தே. இப்போ சிந்தனை ஓடணும், பாபா இந்த ஆஸ்தி கொடுத்துட்டு போனாங்க, இப்போ எல்லாமே என்ன ஆகிட்ட, முடிஞ்சிட்டு ஆஸ்தி. இப்போது பாபா வந்திருக்கிறதோட செய்தியை, பாபா மீண்டும் ஆஸ்தி கொடுத்துட்ருக்காங்கன்ற செய்தியை எப்படி எல்லாருக்கும் கொடுக்குறது? கியா கர் கர் மே டிண்டோரா பீட்டே. இப்போ வீட்டில் என்ன பண்ணணும், தண்டோரா போடணும். அப்படி போடலாமா? अच्छा बोर्ड भी तुम लगा सकते. நீங்கள் போர்டு போட முடியும். क्योंकि तुम हो மாஸ்டர் அவினாஷி சர்ஜன். நீங்கள் யார்? மாஸ்டர் அழிவற்ற சர்ஜன். परमपिता परमात्मा यार निराकारमानवर. अब ये तो कोई नहीं जानते कि शिव बाबा ने किसके शरीर में जन्म लिया. பாருங்க, இது யாருக்குமே தெரியல. சிவபாபா யாருடைய ஷரீரத்தில் வந்திருக்கிறாங்க, அவதாரம் எடுத்திருக்கிறாங்க. பாபா பரகாய பிரவேசம் எப்படி எடுத்தாங்க யாருக்கும் தெரியல. ऐसे भी नहीं कह सकते कि कृष्ण के शरीर में प्रवेश कर जन्म लिया. எப்படி சொல்ல முடியுமா? கிருஷ்ணனுடைய ஆத்மா எந்த இதில் வராங்களோ அந்த கிருஷ்ணனுடைய சரீரத்தில் பாபா ஜென்மம் எடுத்திருக்கிறார் சொல்ல முடியுமா?
ये तो तुम नंबरवार जानते हो. பாபா வரக்கூடிய ரதம் என்னவோ பிரம்மாவுடைய ரதம், கிருஷ்ணா சோல் தான். பட் இப்படி சொல்ல முடியாதுல்ல, கிருஷ்ணாவுடைய சரீரத்தில் பிரவேசம் ஆயிருக்கார் பகவான் சொல்ல முடியாது. வரிசைக்கிரமாக நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க பாபா யார்? நம்முடைய அப்பா பரம்பிதாவும் இருக்கிறாரு, பரம டீச்சராகவும் இருக்கிறாரு. நமக்கு बहुत अच्छी शिक्षा दे रहे. பாபா நமக்கு என்ன செய்கிறாங்க? ரொம்ப நல்ல நல்ல படிப்பினைகள் பாபா கொடுத்துட்ருக்குறாங்க. ஃபிர்சே பாபா மீண்டும் கல்பத்துக்கு பிறகு வந்து சந்திச்சிட்ருக்கிறார். समझती हो पक्का पक्का निक्षेप भी है, फिर घर जाते वो नशा उड़ जाता है. அப்போது நல்ல பக்கா நிச்சயம் இருக்குது, நல்லா கேட்குறாங்க பாபா, நல்லா எனக்கு புரிய வைக்கிறாரு, குஷி குஷியாக கேட்குறாங்க, நிச்சயம் இருக்குது. அப்புறம் வீட்டுக்கு போனால் என்ன ஆகிடுது? நஷா அவ்வளோதான் பறந்துடுது. கிரகஸ்தம் ஹெராத்தே தந்தை தோரி மிராத்தே காத்தக் நஷா ரத்த. காலையில் முரளி கேட்குறோம், அப்புறம் நாள் முழுதும் என்ன ஆகிடுது? பிஸ்னஸ் வியாபாரம், அங்கே இங்கே போகணும், சந்திக்கணும் இல்லையா, கஸ்டமரை மீட் பண்ணணும், அது மாதிரியான சிந்தனைகள்லாம் வருது. அப்போ என்ன ஆகிடுது? நஷா போயிடுது. பாபா இன்றைக்கி முரளி என்ன சொன்னாங்க? எப்படி நம்முடைய ஸ்மிருதி இருக்கணும், நம்முடைய விருத்தி எப்படி வச்சுக்கணும், எப்படி நம்ம லைட்டாக வச்சுக்கணும், எல்லாமே சொல்கிறாங்கல்ல. அப்போ நஷா போயிடுது. அப்போது பாபாவுக்கு எழுதணும், பரந்து பச்சி பாப்கோ பூரா சமாச்சார் தேத்தினே. சரி, நம்ம முரளி கேட்குறோம், இந்த நஷா கொஞ்சம் நேரம் இருக்குது. அப்போ நாள் முழுதும் நஷா ஏன் இல்லை? பாபா சொல்கிறாங்களா சதா இருக்கணும். அப்போ சதா இல்லைன்னா பாபா கடிதம் எழுதணும், இந்த மாதிரி பாபா என்னோடய புத்தியானது இதில் ஈடுபடுது, இந்த சிந்தனைகள்னா இது வெவ்வேறு இதில் போயிடுது. அப்படி பாபாவுக்கு முழுமையாக சமாச்சாரம் கொடுக்கணும். तुम बच्चे बाप को पूरा जानते तो बाप को ही तुम्हारा पूरा मालूम होना चाहिए. நீங்கள் பாபாவை முழுமையாக தெரிஞ்சிட்டிங்க, அப்போ பாபாவுக்கும் உங்களை பற்றி முழுமையாக சொல்லணும் இல்லையா? जबकि वो तुम्हारा दादा है तो उनको तुम्हारे चलन और आमदनी का पूरा पूरा मालूम होना चाहिए. சரி, பாபா உங்களோட தாதா இல்லையா? அப்போ பாபாட்ட என்ன பண்ணும்? உங்களோட நடத்தை, உங்களோட வருமானம் எப்படி இருக்குது, முழுமையாக அனைத்தையும் தெரியப்படுத்த வேண்டும். தப்தோ மாத்தேங்க. வியாபார நிமித்தம் வெளில போக வேண்டியிருக்கு, 2 மாதம் 3 மாதம் சேவைகள் அங்கே செய்ய வேண்டியிருக்கு, அங்கே தங்க வேண்டியிருக்கு. அப்போ என்ன செய்யணும்? எப்படி நம்ம அது செய்யலாம்? அது மாதிரி கீதா பாட்ஸ் எல்லாம் திறக்கிறோம். அதுக்கு அப்போ பாபாட்ட என்ன பண்ணணும்? என்ன மாதிரி செஞ்சால் நிறைய ஆத்மாக்களுக்கு பாபாவுடைய ஆஸ்தியை நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம்? எல்லாமே என்ன பண்ணணும்? பாபாட்ட கேட்கணும். அப்போ பாபா வழி சொல்லுவாங்க. தும் கஹெங்கே ஷே பாபா தோ அந்தர்யாமி. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பாபாவுக்கு தான் எல்லாம் தெரியுமே. பரந்து பிரம்மா கேசி ஜானே. சிவபாபாவுக்கு சரி தெரியும்னே வச்சுக்கோ. பாபா எல்லாரோட மனசையும் ரீட் பண்ணுறதா சொல்கிறோம். அந்தர்யாமின்னு எல்லாரோட மனசுக்குள்ளும் இருக்கிறாரு. ஆனால் பாபா தெளிவாக சொல்கிறாங்க, நான் எல்லாரோட மனசுலேயும் இல்லை, நான் எல்லாரை பற்றிலாம் அப்படி உட்காந்து என்ன பண்ணுறது, ரீட் பண்ணிகிட்டே இருக்காரா என்ன? அப்படி தெரிஞ்சால் தான் அவர் சொல்லிடுவார்ல. ஓ, பிரம்மா எப்படி இதை தெரிஞ்சுக்குவாங்க? பிரம்மா சாக்காரத்தில் இருக்காங்க. சில குழந்தைகள் பாபாவுக்கு முன்பாக வருவதே இல்லை, इसलिए समझा जाता है ये सौतेली बच्चे है. அதனால் பாபா அவங்களை என்ன சொல்கிறார்? மாற்றான் தாய் குழந்தை என்று. தோ ராஜாய்க்கு வருஷா நெய் பாசக்கேங்க. அப்போ மாற்றான் தாய் குழந்தை என்றால் அவங்க எப்படி ராஜ்ய ஆஸ்தி எடுத்துக்க முடியும்? அடைய முடியாது. ஆக ஸ்ரீமத் பர் செல்னா தோ பூரா சமாச்சார் தேனா. அப்போது ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். அதனால முழு சமாச்சாரம் கொடுக்கணும். பச்சே பி பாப்கா சப்கு ஜான் லேதே. குழந்தைகளும் பாபோட எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. பாப்கோ பி சமாச்சார் தேனா சாயி. இப்போது பாபாவுக்கு என்ன பண்ண நம்மளோட சமாச்சாரம் சொல்லணும்ல. ஏஹே அமாரா ரூஹானி கிரஸ்தவார்கா சம்பந்த். இதுதான் நம்முடைய ஆன்மீக இல்லற விவகாரத்தினுடைய சம்பந்தம். ஏஹே ரூஹானி ஈஸ்வரிய பரிவாரம். இது ஆன்மீக ஈஸ்வரிய பரிவாரம். இங்கே சுப்ரீம் ஆத்மா பாபாவோடு அனைத்து ஆத்மாக்களுக்கும் சம்பந்தம் இருக்கு இல்லையா? சப்சே பிரஷ்ன பூச்சோ. எல்லார்கிட்டையும் இந்த கேள்வி கேளுங்க. நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் தெரிஞ்சிருக்கீங்களா? பரம்பிதா பரமாத்மா தெரிஞ்சிருக்கீங்களா? நீங்கள் சத்தியுக சிரேஷ்டாச்சாரி தேவி தேவதைகளை பற்றி தெரிஞ்சிருக்கீங்களா? அப்படி என்ன பண்ணணும்? கேட்கணும், நீங்கள் எழுதணும். இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மூலமாக நீங்கள் சிரேஷ்டாச்சாரி ஆக முடியும். இல்லை என்றால் ஒரு பொழுதும் சிரேஷ்ட நிலை என்பது அடைய முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சிட்டா தான் அந்த உயர்ந்த நிலை என்பதை அடைய முடியும். இந்த மாதிரி
சேவை செய்வதன் மூலமாக உயர்ந்த பதவி அடைய முடியும். பிரஷ்டாச்சாரியை சிரேஷ்டாச்சாரியாக ஆக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய வியாபாரம். பாபா சொல்கிறாங்க, இதுதான் உங்களோட பிஸ்னஸ் சென்டர். இப்படி உலகத்தில் பிஸ்னஸ் இருக்குது, அது மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் இது. பிரஷ்டாச்சாரிய சிரேஷ்டாச்சாரியா. तो क्यों नहीं போர்டு लगाते? அப்புறம் ஏன் நீங்கள் போர்டு போடுறதில்ல? இப்போ வியாபாரம் செய்கிறாங்கன்னு என்ன பண்ணுறாங்க? போர்டு போட்டுறாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் போர்டு போடுங்க. ஸ்திரீ புருஷ் दोनों इस सर्विस पर है. ஸ்திரீ புருஷ் கணவன் மனைவி இருவருமே இந்த சேவையில் இருக்கிறாங்க. பாபா டைரக்ஷன் தேத்தே பரந்து பச்சே ஃபிர் பூல் ஜாத்தே ஹே. பாபா டைரக்ஷன் கொடுக்குறாரு, ஆனாலும் குழந்தைகள் மறந்துடுறாங்க, தன்னோட வியாபாரத்தில் ஈடுபட்டுடுறாங்க. சர்வீஸ் ஜோ கர்னி ஓ கர்த்தே நெய்யே. அவரவருடைய வியாபாரம் தொழில் அதிலே போயிடுறாங்க. பாபா சொல்கிறாங்க, சேவை செய்கிறதில்ல, முழுமையாக சமாச்சாரம் கொடுக்கறதில்ல, போர்டும் வைக்கிறதில்ல. बोर्ड नहीं लगाया, सर्विस नहीं की, तो समझेंगे देह अभिमान बहुत है. போர்டு வைக்கல, சமாச்சாரம் சொல்லலை, சேவா செய்யலை அப்படின்னா பாபா என்ன சொல்கிறாங்க? தேகாபிமானம் நிறைய இருக்குது. முரளி तो सब सुनते हैं, பாபா क्या कहते हैं? முரளி எல்லாருமே கேட்குறாங்க. பாபா என்ன சொல்கிறாங்க? அநேக வழிகள் இருக்குது. प्रदर्शनी के लिए बाबा कहते बच्चे गर्मी है तो पहाड़ी पर जाकर प्रबंध करो. பாபா என்ன சொல்கிறாங்க? படவிளக்கம் வைக்கிறாங்க குழந்தைகள், எக்ஸிபிஷன் இருக்குது இல்லையா? அது மாதிரி வைக்கும்போது இந்த சொல்கிறாங்களாம், பாபா இங்கே ரொம்ப வெயிலாக இருக்குது, சேவா பண்ண முடியல, இந்த சேவை பண்ணும்போது ரொம்ப அலைய முடியல, ரொம்ப வெயிலாக. பாபா என்ன சொல்கிறாங்க? மலை பக்கத்தில் போய் கூட சேவா பண்ணுங்க. அப்படின்னா எங்கே நமக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குது அந்த இடங்கள் தெரியும் இல்லையா, அப்படி பார்த்து சேவா பண்ணுங்கள். अब देखिए कहाँ से समाचार आता है कि बाबा हम ये प्रबंध कर सकते हैं. இப்போ பாருங்க எங்கிருந்து சமாச்சாரம் பாபாவுக்கு வருது? பாபா நாங்கள் இந்த ஏற்பாடுகள் செய்ய முடியும். குழந்தைகள் பாபாவுக்கு லெட்டர் எழுதுறோம். जानकारी है तो जाकर हाल व धर्मशाला लेकर प्रबंध रचना है. சரி, உங்களுக்கு அதை பற்றி விவரங்கள் தெரியுது. இப்போ என்ன பண்ணணும்? போய் ஹாலோ இல்லை தர்மசாலா இருக்குது, அப்போ நீங்கள் அங்கே ஏற்பாடு பண்ணணும். நிறைய பேருக்கு நீங்கள் செய்தி கொடுக்கலாம். यहाँ भी बोर्ड लगा हुआ ओ ज्ञान सागर परम पिता पर पतित पावन निराकार परमात्मा से तुम्हारा क्या संबंध है. இங்கே கூட போர்டு இருக்குது இல்லையா? ஞானக்கடல் பதித்த பாவனன் நிராகார பரமாத்மாவோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இந்த கேள்வி கேட்கும்போது என்ன ஆகும்? அவங்க இந்த போர்டு படிப்பாங்க, எல்லாம் படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? இது என்ன பரமாத்மாவோட என்ன சம்மந்தம் கேட்குறாங்களே. இப்போ இந்த எண்ணம் என்ன பண்ணும்? உள்ளே போய் அவங்களுக்கு பாபா தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். फिर ஜெகதம்பா और ஜெகத் பிதா से तुम्हारा क्या संबंध है. ஜெகதம்பா ஜெகத் பிதாவோட உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவங்க என்ன கொடுப்பாங்க? ஜெகதம்பா என்ன கொடுக்குறாங்க? ஜெகத் பிதா யார்? இப்போ ஜெகத்துக்கு மாலிகாக்குவாங்க இல்லையா? பரோபர் தும்மா பண்றே ஹோ. பாருங்கள், நீங்கள் ஆயிட்டுருக்குறீங்க. कल पहले भी बने थे, कल्पतक मुன்பு கூட ஆனீங்க. तुम ये बोर्ड लिख दो तो फिर और सब प्रश्न ही खत्म हो जाए. இந்த போர்டு மட்டும் எழுதணும். சிவபாபா எப்படி பண்ணும், சிவபாபாவோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம், அடுத்து ஜெகத் பிதா ஜெகதம்பா, அப்புறம் லக்ஷ்மி நாராயண் தேவாத்மாக்கள், இதெல்லாம் அதில் வந்துடணும்னு சொல்கிறாங்க பாபா. இது எழுதிட்டாலே எல்லா கேள்விக்கும் பதில் வந்துடும். லக்ஷ்மி நாராயணுக்கோ ஏ விஸ்வக்கு மாலிக் பணிக்கா வருஷா கேசே மிலா. லக்ஷ்மி நாராயணனுக்கு இந்த விஸ்வத்துக்கு எஜமானாகக்கூடிய ஆஸ்தியை எப்படி கிடைச்சது? பூச்னே வாழ ஜரூர் ஜான்தா ஹோகா. இப்போ கேள்வி கேட்குறோன்னா அதுக்கான பதில் நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அகர் இத்தனை சர்வீஸ் நெய் கரீங்க तो கத்தி பர் கேசே பேட்டேங்க. இவ்வளோ தூரம் கூட சர்வீஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் எப்படி கதியில் அமர முடியும்? அதாவது தாய் தந்தையினோட சிம்மாசனத்தை எப்படி நீங்கள் எடுத்துக்க முடியும்? ஏ ராஜோ ஹே நர்சே நாராயண் பன்னேகா. பாபா எப்படிப்பட்ட யோகம் நமக்கு சொல்லித்தராங்க? ராஜ்யோகம் என்பது நரனிலிருந்து நாராயணன் ஆகிறதுக்கான ஒரு யோகம். பிரஜாபன்னைக்கான பிரஜா ஆகிறதுக்கானது கிடையாது. क्या तुम यहाँ प्रजा बनने आए हो? பாபா கேட்குற பிரஜையாகவா வந்திருக்கிறீங்க? பாபா கே பாஸ் சமாச்சார் ஆயே तो பாபா சம்ஜி கே சர்வீஸ் கர் ரே ஹே. பாபாட்ட செய்தி வந்தால் தான் பாபாவுக்கு தெரியும் இந்த குழந்தைகள் சேவா பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம சேவா பண்ணுறோம் இல்லையா? அப்போ சமாச்சாரம் எழுதுகிறோம் மதுபனுக்கு, இந்த இடத்துல சேவா நடந்துட்டுருக்கு, இவ்வளோ பேர் அதனுடைய லாபம் எடுத்துட்டு. அப்போ பாபாவுக்கு தெரிய வருது குழந்தைகள் இவ்வளோ சேவா பண்ணிகிட்ருக்குறாங்க. ना घर का ना सर्विस का समाचार देंगे तो कैसे समझेंगे?
வீட்டை பற்றியோ நம்முடைய வருமானத்தை பற்றியோ அல்லது நம்மளோட சேவை பற்றி எந்த சமாச்சாரமும் கொடுக்கலன்னா பாபா எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? விஜய் மாலையுமே ஆயங்க அப்போ வெற்றி மாலையில் வருவோன்ற தெரியுமா என்ன? நிக்ஷய புத்தி விஜயந்தி சன்ஷய புத்தி வினஷந்தி. நிக்ஷய புத்தி உடையவர்கள் வெற்றியாளராக இருக்கிறாங்க. சந்தேக புத்தி உடையவர்கள் என்ன ஆயிடுறாங்க? அழிவுக்கு உட்படுகிறார்கள். அதான் அழிவை ஏற்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. तुम जानती हो अभी हमारी राजधानी स्थापन हो रही है. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க இல்லையா? இப்போ நம்முடைய ராஜதானி ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. உஸ் ராஜதானி में ऊंच पद पाने का तुम बच्चों को पुरुषार्थ करना है. அந்த ராஜதானியில் உயர்ந்த பதவி அடைவதற்கான முயற்சி குழந்தைகள் நீங்கள் செய்யணும். परंतु कोई की तकदीर में नहीं तो टीचर क्या कर सकता है. ஆனால் அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் டீச்சர் என்ன செய்ய முடியும்? டீச்சர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பாடம் கொடுக்குறாங்க. ஆனால் குழந்தைக்கு அதுக்கான அதிர்ஷ்டம் இல்லை, அதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. तुमने ऐसी கோட்டை கரம் கியே जो तुम्हें भोगना पड़ता है. நீங்கள் தான் இப்படிப்பட்ட தவறான கர்மா செய்கிறீங்கன்னா அப்போ பாபா என்ன சொல்கிறாங்க? நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டி வரும். मम्मा ने अच्छे कर्म किए तो कितना अच्छा अटेंशन से मम्मा ने ऊंच पद प्राप्त किया. मम्मा பாருங்க இவ்வளோ நல்ல கர்மா செய்கிறாங்க. அப்போது நல்ல கவனத்தோடு என்ன பண்ணாங்க? மம்மா ஒவ்வொன்றிலையும் முயற்சி பண்ணி உயர்ந்த பதவி அடைஞ்சாங்க. तुम बच्चों को हर हालत में को पुरुषार्थ करना चाहिए. ஒவ்வொரு சூழலிலும் குழந்தைகள் நீங்கள் என்ன பண்ணணும்? நல்ல முயற்சி பண்ணணும். बाबा ने राय दी है, बोर्ड बनाया, लगाना चाहिए और छोटे छोटे पर्चे बनाकर बांधनी चाहिए कि लक्ष्मी नारायण को जानने से तुम ये श्रेष्ठाचार्य देवता बन जाएंगे. பாபா நமக்கு வழி சொல்கிறாங்க. போர்டு நீங்கள் செய்து அதை மாட்டணும். போர்டு மாட்டணும். அதில் எந்த கேள்விகள் வரணும், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே வாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும்? போர்டு அது மாதிரி சின்ன சின்ன பிரிண்ட் பண்ணணும். நோட்டீஸ் பிரிண்ட் பண்ணணும் சொல்கிறாங்க பாபா. அந்த காகிதங்களில் நோட்டீஸ் அடித்து என்ன பண்ணணும்? அதை எல்லாருக்கும் வழங்கணும். லக்ஷ்மி நாராயணனை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதன் மூலமாக இந்த சிரேஷ்டாச்சாரி தேவதையாக நீங்கள் ஆக முடியும். அப்படி நீங்கள் அதில் எழுதுங்க. சுபகாரியம் செய்வதில் தாமதம் கூடாது. நீங்கள் இனிமேலும் இனிமையான குழந்தைகள் நிறைய சேவா பண்ணணும். இல்லற காரியத்தில் இருந்தாலும் கூட தாமரை மலருக்கு சமமாக இருக்கணும். அதிசயம் செய்து காட்டணும். ஒரு பொழுதுமே விடணுன்ற எண்ணம் வரக்கூடாது. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க இல்லையா? பாபா हमको ब्रह्मा द्वारा सिखला रहे. பாபா பிரம்மா மூலம் என்ன பண்ணுறாங்க? கற்றுக் கொடுக்குறாங்க. शिव बाबा भारत में आया तो क्या निराकार आया, कैसे आया, क्या किया, कोई को पता ही नहीं. शिव बाबा பாரதத்தில் வந்திருக்கிறார். சரி, அப்போ நிராகாரர் தானே வந்திருக்கிறாரு. எப்படி வந்தார்? இல்லையா, தேகம் இல்லை. அப்போ பாபா எப்படி வருவாங்க? வந்து என்ன செய்தாங்க? யாருக்குமே தெரியல. சிவராத்திரி கொண்டாடப்படுது. கொஞ்சம் கூட அதை பற்றி தெரிஞ்சிருக்கல. பரமாத்மா வருவதே எதற்காக? பாவனம் ஆக்குவதற்கு, தூய்மையாக்குவதற்கு தான் வரார். எப்படி வராங்க பாபா? பரஹாய் பிரவேசம் செய்தாத சொல்லணும். बाबा कहते हैं कोई भी बात में पूछते हो तो पूछो कि बाबा हमको ये बात समझ में नहीं आते. பாபா சொல்கிறாங்க, ஏதாவது விஷயத்திலும் குழப்பமாக இருக்குது, எப்படி சொல்கிறது? இந்த ஞானத்தை எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? குழப்பமாக இருக்கா? பாபாட்ட கேளுங்க. பாபா இந்த பாயிண்ட் அவங்களுக்கு எப்படி சொல்ல? இந்த ஆத்மா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி விளக்கம் எனக்கு வேணும். நம்மளோட ஸ்திதியை, நம்மளோட தாரணா இல்லை ஏதாவது நம்ம டவுட் இருக்குன்னா என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்போ தான் நம்ம புருஷார்த்தத்தினுள்ளதை என்ன பண்ணலாம்? முன்னாடி கொண்டு போக முடியும். 84 ஜென்மங்களை பற்றிய ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறாங்க. வருணங்களில் நம்ம வர்றோம். இப்போ நீங்கள் இதை தாரணா செய்ய முடியும். நாம் 84 ஜென்மங்கள் எடுக்கிறோம். फिर हम सूर्यवंशी बनते हो, फिर மீண்டும் நாம் சூரியவம்சி ஆகிறோம். जितना जो पुरुषार्थ करेगा उतना ऊंच पद पाए. எவ்வளோ நம்ம முயற்சி செய்கிறோமோ அவ்வளோ எந்த பதவி அடைய முடியும். இவ்வளோ சகஜமான விஷயம் பாருங்கள். ஆனால் புத்தியில் இது அமர்றதில்லை. तो नहीं आकर पूछो बाबा हम इस समझाने में मूझते हैं. पहले अलफ का परिचय देना है. ये बोर्ड सब लहा दे. इस नॉलेज से तुम सदा सुखी श्रेष्ठाचार्य बन जाते हो तो ये अच्छा है ना. பாபா என்ன சொல்கிறாங்க? ஏதாவது ஒரு விஷயம் வந்து புத்தியில் உட்காரலை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ நீங்கள் சகஜமாக புரிய வைக்கணுன்றதுக்காக சொல்லி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு அந்த பாயிண்ட் புரியலை. அப்போ என்ன பண்ணலாம்? பாபா என்ன சொல்கிறாங்க?
எப்படி சொன்னால் புரியும் அப்படின்றத நீங்கள் பாபாட்ட கூட என்ன பண்ணணும், கேட்டு தெளிவுபடுத்திக்கணும். பாபா இதை பற்றி சொல்லும்போது எங்களுக்கு கிளியராக இல்லை, அப்போ அதை நாங்கள் எப்படி சொல்ல? முதல்ல அல்லாவோட அறிமுகம் கொடுங்க. பாபா யார் சொல்லுங்கள். போர்டில் இதெல்லாம் நீங்கள் போடணும். போர்டில் எழுதிட்டா அவங்களுக்கு என்ன ஆகும், ஒரு எண்ணம் உருவாகும். என்ன இதை பற்றி போட்டிருக்காங்க, சொர்க்கத்துக்கு போகலாமா அப்படின்னா என்ன, சுகம் சாந்தி எப்படி அனுபவம் செய்யன்னு கேள்வி வரணும். அப்போ இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் சதா சுகமானவர்களாக சிரேஷ்டாச்சாரி ஆக முடியும் அப்படி சொல்லி முடிக்கணும். போர்டில் நம்ம போடும் பொழுது பரமாத்மா யார், லக்ஷ்மி நாராயண் யார், இந்த தேவதைகள் யார், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறனால, சக்கரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறனால நீங்கள் சிரேஷ்ட நிலை அடைய முடியும். அப்போ அவர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகும். டெம்டேஷன் ஹோகா क्यों नहीं ऐसी बात जाकर समझे, இந்த எண்ணம் வந்துடும். பிறகு ஏன் நம்ம அங்கே போய் இதெல்லாம் கேட்கக்கூடாது? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, போர்டு நம்ம எழுதி போகிறோம் இல்லையா, அதை படிக்கிறாங்க. நிறைய இன்றைய மெசேஜ் படிக்கிறோம், இன்றைய நற்சிந்தனை, அது போடும்போது படிக்கிறாங்க. இவ்வளோ நல்லா இருக்கே, இப்போ என்ன இங்கே சொல்லித்தராங்க? அது மாதிரி பாபா போர்டு நம்ம எழுதுகிறோம் இல்லையா, பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள், அது படிச்சுட்டு கீழே நம்ம மன அமைதிக்கு ராஜயோக தியானம் அதெல்லாம் போடும்போது படிக்கிறாங்க. படிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, வந்து கேட்குறாங்க எந்த டைம் சொல்லித்தருவீங்க. ஒரு எண்ணம் வருது, பாபா சர்வீஸே சமஜாயிங்க. இப்போது இதே மாதிரி போர்டு என்ன பண்ணணும், வீட்லேயும் போடணும். நம்ம அந்த முக்கியமான வாசகங்கள் போட்டு என்ன பண்ணணும், இதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இங்கே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், இதை நீங்கள் இலவசமாக பெற முடியுன்றதை போடணும் நம்ம. அப்போது பாபா இந்த மாதிரி நீங்கள் சேவா செய்கிறது மூலமாக புரிஞ்சுக்கலாங்கிறாங்க. பாபாவுக்கு தெரிய வருது இந்த குழந்தை எவ்வளோ ஆர்வமாக சேவா பண்ணுறாங்க. உண்மையிலும் உண்மையான சத்தியமான குழந்தைகள் யார், ஜோ அட்டென்ஷன் தேத்தே வை மாலா கதானா பனேங்க. யார் நல்ல கவனம் கொடுக்குறாங்களோ அவங்க மாலையில் மணி ஆகிடுறாங்க. கற்கே திக்கானா, செய்து காட்டணுங்கிறார் பாபா. தும் தோ ப்ராக்டிக்கல் சம்முக் போயிட்டு சொல்கிறீ. இப்போ நீங்கள் நடைமுறையில் பாபா முன்னாடி அமர்ந்து உட்காந்து கேட்டுட்ருக்குறீங்க. பாக்கி வச்சு முரளி துவாரா சொன்னீங்க, மற்றபடி குழந்தைகள் முரளி மூலமாக கேட்குறாங்க. ஏ சப் சமஜ்னேக்கி பாத், இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். பரமாத்மா பாப் பி ஹே, பாபா நமக்கு அப்பாவும் இருக்கிறாங்க, டீச்சராகவும் இருக்கிறாங்க, குருவாகவும் இருக்காங்க. पति से पावन बनाकर ले जाते तो குரு हो गया. இப்போ பதித்தத்திலேருந்து பாபா தூய்மையாக்கி பாவனமாக்கி அழைத்து செல்கிறார். அப்போ குரு ஆயிட்டார். சிருஷ்டியினுடைய ஆதிமத்திய அந்திமத்தினுடைய நாலேஜ் கொடுக்கறனால சிக்ஷக், படிப்பு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் 3 ரூபத்துலேயும் வந்துட்டாங்க. பாருங்க, மூவரும் ஒருவராக இருக்கிறது எவ்வளோ ஈஸி இல்லையா? நம்ம எதை நினச்சாலும், அப்பா நினச்சாலும் அவர் தான், டீச்சர்னாலும் அவர் தான், குருனாலும் பாபா நினைவு வந்து. பரந்து பகத் பச்சே போல் ஜாத்தே. எதுக்காக பாபா இதெல்லாம் சொல்கிறாங்க? எந்த சம்பந்தத்தில் பாபாவை நம்ம நினைச்சாலும் புத்தி ஆட்டோமேட்டிக் அவர்கிட்ட போயிடும். ஸ்தூல நம்ம கர்மா செய்யும் பொழுது ஏதாவது ஒரு சம்பந்தத்தினுடைய துணை நமக்கு எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏதோ நண்பனுடைய நினைவு வருது, ஒரு உதவி செய்யணும், யார் மூலமாக உதவி தேவைப்படுது. அப்போ பாபா என்ன பண்ணோம், அந்த இடத்துல நண்பனாக்குறோம், பாபா அந்த இடத்துல துணையாக்கிடுறோம், பாபா அந்த இடத்துல டீச்சராக்குறோம், பாபா அந்த இடத்துல குருவாக கைட் பண்ணுற. அப்போ பாபா ஒவ்வொரு இடத்துல நம்ம கொண்டு வரும்போது என்ன ஆகும், எங்கே எந்த ரீதியில் நமக்கு சம்பந்தங்கள் தேவைப்படுதோ அங்கே எல்லாமே பாபா வந்து பூர்த்தி செஞ்சுட்டே இருக்கார். இன்னொன்று, பாபா நமக்கு சரியான விதத்துலேயும் இந்த கலியுகத்தில் பாருங்கள் கரெக்டாக நம்ம கைட் பண்ண யார் இருக்காங்க. அதனால தான் பாபா உங்களுக்கு நான் திவ்ய புத்தி கொடுக்குறேங்கிற. எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லான விஷயம் பாருங்கள். திவ்ய புத்தின்றது தெய்வீகமான அந்த புத்தி இருந்ததுனாலே முடிவெடுக்கக்கூடிய சக்தி ரொம்ப சகஜமாக இருக்கும். எங்கேயுமே குழப்பமே இருக்காது. குழப்பம் இல்லைன்றனாலே அங்கே நேரம் வேஸ்ட் ஆகாது, உங்களோட சக்தி வேஸ்ட் ஆகாது, பொருள் வேஸ்ட் ஆகாது, உறவுகள் எதையுமே நம்ம வீணடிக்க மாட்டோம். எந்த ஒரு இதையும் நம்ம வந்து ஹர்ட் பண்ணவே மாட்டோம். அப்போ ஈஸியாக எல்லாமே முடிவெடுப்போம், சகஜமாக இருக்கும் எல்லாமே. ஆனால் நிறைய குழந்தைகள் மறந்துடுறாங்க, ஸ்தூல இதை போய் ஆதாரம் வச்சுடுறாங்க. அப்போது பாபா மறந்துடுறாங்க. அப்போ புத்தியிலேருந்து நஷ்ஷா போயிடும். சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குன்னா அப்போ எப்படி நஷ்ஷா இருக்கும்? அப்போ நிலையான குஷி இருக்கணும்னாலே எல்லா விதத்துலேயும் பாபா கிடைச்சிருக்கிறார். சுயம் பரமாத்மாவே எல்லா சம்பந்தத்தில் இருக்கான்னா எவ்வளோ நஷ்ஷா வேணும்? नहीं तो स्थायी खुशी रहनी चाहिए, पर निलयाना खुशी रखने लिए। अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की
रूहानी बाप दादा को नमस्ते नमस्ते नमस्ते। बाबा धारणिक स्वरा விஜய் மாலா கா தானா बनने के लिए अपने ऊपर पूरा अटेंशन देना है. வெற்றி மாலையில் மணியாக ஆகுவதற்காக தன் மீது முழுமையாக கவனம் கொடுங்கள். சிரேஷ்டாச்சாரி बनने और बनाने की सेवा करनी है. சிரேஷ்டமானவராக ஆகுவது மற்றும் பிறரையும் ஆக்கக்கூடிய சேவை செய்யுங்கள். இரண்டாவது, कोई भी ऐसा घोटा कर्म नहीं करना है. எந்த ஒரு அப்படிப்பட்ட தவறான கர்மாவும் செய்யக்கூடாது. ஜிஸ்கி போகுனா போகுனி படி அதனுடைய பிரதிபலனை அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. அப்படி ஒரு தவறான கர்மா செய்துவிடக்கூடாது. பாப் கி ராய் பர் கதம் கதம் பர் செல்னாய். பாபுடைய வழிப்படி ஒவ்வொரு அடியிலும் நடக்க வேண்டும். वरदानम अपनी आकर्षमय स्थिति द्वारा सर्व को आकर्षित करने वाले रूहानी सेवाधारी भव. தன்னுடைய ஆகர்ஷணமய ஸ்திதி மூலமாக ஆக்கர்ஷிக்கக்கூடிய ஸ்திதி மூலமாக அனைவரையும் ஆகர்ஷணை செய்யக்கூடிய அதாவது ஈர்க்கக்கூடிய ஆன்மீக सेवाधारी ஆக. रूहानी सेवाधारी कभी ये नहीं सोच सकते कि सेवा में वृत्ति नहीं होती या सुनने वाले नहीं मिलते. ஆன்மீக சேவாதாரி என்றாலே ஒரு பொழுதும் இப்படி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. சேவையில் விருத்தி ஏற்படவில்லை, கேட்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. सुनने वाले बहुत है, सिर्फ आप अपनी स्थिति रूहानी आकर्षण बनाओ. கேட்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களோட ஸ்திதியை ஆன்மீகமயமானதா, ஆன்மீகம் நிறைந்த ஆக்கர்ஷணமயமானதா, ஆக்கர்ஷணமான ஈர்க்கக்கூடியதாக ஆக்குங்க. ஸ்திதியே நம்ம எப்படி பண்ணணும், ஈர்க்கக்கூடியதாக ஆக்கணும். जब चुंबक अपनी तरफ खींच सकता तो क्या आपकी रूहानी शक्ति आत्मा को नहीं खींच सकती. பாருங்க, காந்தம் தன் பக்கம் இழுக்குது இல்லையா, அப்போ உங்களோட அந்த ஆன்மீக சக்தி ஆத்மாக்களை இழுக்காதா? வரலன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. பாபாவை நோக்கி எல்லாரும் வந்துதான் ஆகணும். வந்துட்டே இருக்கிறாங்க. நிறைய குழந்தைகள் வந்துட்டாங்க. நிறைய பேருக்கு பாபா ஆஸ்தி கொடுத்துட்ருக்கிறாரு. அப்படி என்ன பண்ணணும், ஆக்கர்ஷிக்கப்பட்டு வர்றாங்கன்றதை நம்ம அனுபவம் செய்யணும். रूहानी आकर्षण करने वाले चुंबक बनो. அப்போ ஆன்மீக ஆக்கர்ஷணை செய்யக்கூடிய காந்தமாகுங்க. அது மூலமாக ஆத்மாக்கள் தானாகவே ஆக்கர்ஷிக்கப்பட்டு உங்கள் முன்பாக வருவார்கள். இதுதான் நீங்கள் ஆன்மீக சேவாதாரி குழந்தைகளுடைய சேவா. ஸ்லோகன் சமாதான स्वरूप बनना है तो सबको स्नेह और सम्मान देते चलो. சமாதான ஸ்வரூபம் ஆக வேண்டும் என்றால் எல்லோருக்கும் ஸ்நேகம் மற்றும் மரியாதை கொடுத்து கொண்டே செல்லுங்கள். இன்று மாதேஸ்வரிஜி மம்மாவுடைய விலைமதிப்பற்ற மகாவாக்கியம். பரமாத்மா ஏக் ஹே பாக்கி சர்வ மனுஷ்ய ஆத்மாய். பரமாத்மா ஒருவர் தான், மற்றவர் எல்லோருமே, பாக்கி எல்லாருமே யாரு, மனுஷ ஆத்மாக்கள் தான். அவங்க யாருன்னா இருக்கலாம், மகான் ஆத்மா இருக்கலாம், புண்ணிய ஆத்மா இருக்கலாம், ஆனால் அவங்க யார், மனுஷ ஆத்மா தான். பரமாத்மா ஒருவர் தான். அதுக்கு அழகான விளக்கம் சொல்கிறாங்க மம்மா. அப்போ ஏதோ சாரி துனியா ஜான்தி ஹே. இப்போது இந்த விஷயத்தை முழு உலகமும் தெரிஞ்சிருக்கு. பரமாத்மா ஒருவர், அவர் சர்வசக்திவான், ஜானி ज्ञाननगार. ऐसे तो सारी दुनिया खुद भी कहती है हम परमात्मा के संतान. அவர் அனைத்தும் அறிந்தவர், அவர் ஒருவர் தான், அவருக்கு எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்க. இப்போ முழு உலகமும் இதை சொல்லுது இல்லையா, நாங்கள் பரமாத்மாவுடைய குழந்தைகள், பரமாத்மா ஒருவர். बल कोई धर्म वाला हो वो भी परमात्मा मानते. धर्मத்தை சேர்ந்தவர் கூட இருக்கிறாங்க, அவரும் பரமாத்மா ஏற்றுக்கிறாங்க. वो भी अपनी को परमात्मा और भेजा हुआ संदेश वाहक समझते. அந்த தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் என்ன சொல்கிறாங்க, அவர்களும் தன்னை பரமாத்மாவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் என்று தான் சொல்கிறாங்க. நானே இறைவன் என்று அவங்க சொல்லலை, நான் இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்னு புரிஞ்சிருக்காங்க. ऐसे संदेश लेकर अपने अपने धर्मों को स्थापन करते. அப்படி பாபாட்டேந்து செய்தி எடுத்துகிட்டு வர்றாங்க. அதனால தான் இறை தூதர்கள்னு சொல்கிறாங்க. எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தர்மத்தை ஸ்தாபிக்கிறாங்க. जैसे गुरु नानक ने परमात्मा इतनी बड़ाई की, एक ओमकार सतनाम. இப்படி குருநானக் பாருங்க, பரமாத்மாவுடைய மகிமை பாடினார். இறைவன் ஓம்காரமானவர், ஏக் ஓம்கார், இறைவன் ஒருவன், அவரும் எப்படி இருக்கிறார், ஓம்காரம், ஒளிமயமான ஒரு சக்தி, சத்தியமானவர். அதுதான் அவரோட பேர், சத்தநாம். ஏக் ஓம்கார் காரத்தே பரமாத்மா ஏகே. அந்த ஒரு வார்த்தையில எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு ஒளியாகி இறைவன் என்று சொல்றார். ஏக் ஓம்கார் என்றாலே பரமாத்மா ஒருவர் தான்.
சத்நாம்னு என்ன சொல்கிறோம்? அவர் சத்தியம்ன்றது தான் அவரோடது, சத்தியம் என்றது தான் அவருடைய பேர். தோ ஹோ கயா. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? பரமாத்மா ஒருவர் தான், அவரும் சத்தியமானவர், அழிவில்லாதவர். பரமாத்மா நாம் ரூப் வாலா நை, நாம் ரூப் வாலா பி ஹே. இதுலேருந்து இதுவும் நமக்கு தெளிவாகுது. அவருக்கு பேர் சொல்கிறோம் சத்தியம் இல்லையா? சத்தியம்தான் அவரோட பேர்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவருக்கு பேர் வந்துடுது. அவர் ஒளி என்று சொல்லும் பொழுது ரூபம் வந்துடுது. அவினாஷிகே, அவர் அழிவற்றவர். அகால மூரத் பீகே, அவர் அழிவற்ற மூர்த்தியாகவும் இருக்கிறார். तो फिर कर्ता पुरुष भी है, माना वो खुद अकर्ता होते हुए भी कैसे ब्रह्मा तन द्वारा कर्ता पुरुष बनता है. அகால மூரத் என்று சொல்லும் பொழுது அழிவற்ற மூர்த்தி என்று சொல்கிறோம் இல்லையா? அப்போது அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கர்மா சேவிக்கக்கூடியவராகவும் இருக்கிறாரு, அழிவில்லாதவர் தான். அனல் கரண் கராவனகார், செய்பவன் அவர் தான் செய்ய வைக்கிறார். அப்போது கர்த்தா புருஷ் என்று சொல்கிறாங்க. ஆத்மா புருஷ், ஆனால் அது செய்ய வைக்கக்கூடியதாக இருக்குது. அப்படின்னா அர்த்தம் என்ன? சுயம் அவரே வந்து அவர் காரியங்களிலிருந்து கடந்தவர் தான். பாபாவுக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இந்த உலகத்தில் வந்து என்ன பண்ணணும், மனுஷன் அன்றாட செய்யக்கூடிய கடமைகள் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் என்ன பண்ணணும், மனுஷ ஆத்மாவை தூய்மைப்படுத்தணும் இல்லையாம்மா? மனுஷர் செய்யக்கூடிய கடமைகளில் பாபா இன்டர்ஃபியர் ஆக மாட்டாங்க. அதனால் அவர் என்ன சொல்கிறாங்க, இது எல்லாத்துலேருந்தும் கடந்தவர். நம்ம அன்றாட செய்யக்கூடிய கர்மா விகர்மா இது எதுலேயும் பாபா இன்வால்வ் ஆகிறது கிடையாது. இதில் பாபா ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஏதாவது படிப்பில் உதவி செய்யணும் நம்ம செய்வோமே தவிர, அவங்க செய்யக்கூடிய ஹோம்ஒர்க் உட்காந்து நம்ம எழுதுறது, அவங்க படிக்கிறது நம்ம உட்காந்து மனப்பாடம் பண்ணுறது செய்ய மாட்டோம்ல, அதில் ஈடுபட மாட்டோம் நம்ம. அவரவருக்குரிய அதே போல தான் ஒவ்வொரு ஆத்மாவும் அவரவருக்குரிய பணிகளை செய்கிறாங்க. அதில் பாபா வந்து என்ன ஆக மாட்டாங்க, அந்த கர்மத்தில் பாபா செயல்களில் இடையில் வர்றது கிடையாது. அதனால் பாபா என்ன சொல்லுவாங்க, கர்மங்கள் இருந்து கடந்தவர். அதனால் அவர் அகர்த்தா, கர்மா செய்யாதவர்னு சொன்னாலும் கூட பாபா என்ன செய்கிறாங்க, பிரம்மாவுடைய சரீரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க, ஆத்மாவை தூய்மை செய்யக்கூடிய காரியம் மட்டும் செய்கிறாங்க. அப்போ என்ன ஆயிடுது, பாபா ஒரு செயலை செய்கிறார், ஆத்மாவை தூய்மையாக்கக்கூடிய காரியம் செய்கிறார். அப்படியே சாரி மகிமை ஏக் பரமாத்மா. அப்போ மனிதனுடைய கடமைகள்லேருந்து பாபா விடுபட்டவர், ஆனால் அவருக்கென்ற ஒரு கர்த்தவியம் இருக்குது. அப்போ அதை பாபா செய்கிறாங்க. இப்போ முழு உலகத்துக்கும் இந்த விஷயத்தை என்ன பண்ணணும், நம்ம தெரியப்படுத்தணும். அப்போ சாரி மகிமா, இந்த எல்லா மகிமையும் ஒரு பரமாத்மாவுடையது. आप मनुष्य इतना समझते फिर भी कहते ईश्वर சர்வத். அப்போ மனுஷங்க இதெல்லாம் தெரிஞ்சிருந்துமே என்ன சொல்கிறாங்களாம், இறைவன் எங்கும் இருக்கிறார், சர்வத்திர அகம் ஆத்மா சோ பரமாத்மா, இதையும் சொல்கிறாங்க. நானே ஆத்மா நானே பரமாத்மா. அகர் சபி பரமாத்மா டாரே. அப்போ எல்லாமே பரமாத்மா என்று சொல்லும் பொழுது இப்போ இது எல்லாமே என்ன ஆகிடும், மாறுபட்டுடும். ஏகோம்கான்றதும் இருக்காது, ஒரே ஒரு ஒளியான சக்தின்றது வராது. அவரே வந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறாரு, ஆத்மா தூய்மைப்படுத்தக்கூடிய காரியம்னா. அப்போ ஆத்மா அழுக்காக வேண்டிய அவசியமே இல்லைல்ல. எல்லா இடத்துக்குள்ளேயும் எல்லா உயிருக்குள்ளேயும் பாபா இருந்தா இந்த மகிமை எதுவுமே அவருக்கு வராது இல்லையா? மகிமை கிஸ் பரமாத்மா. அப்போ எந்த பரமாத்மாவுக்கு இந்த மகிமையெல்லாம்? எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் இருந்தால் எந்த பரமாத்மாவுக்கு? இதுலேருந்து என்ன தெளிவாகுது, அவர் எல்லா தேகத்துக்குள்ளமோ இல்லை எல்லா ஆத்மாக்குள்ளேயுமே இருக்கிறதில்ல. பரமாத்மா ஒருவர் தான், அவர் தனிப்பட்ட சக்தி, சர்வோச்ச சக்தி, அதி உன்னதமான சக்தி. அச்சா, ஓம் சாந்தி.
மற்றவங்க மேலே குற்றம் சொல்லாதீங்க. நீங்கள் முழுமையானவராகி மற்றவங்களுக்கு உதாரணமாக ஆகுங்க. No complaints. Instead, become complete and be an example.